கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கும் மெய்யான விடுதலையை தருகின்ற இயேசுவை கவனித்து பார்த்து அவர் தரும் விடுதலையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனுஷிக்கு மெய்யான விடுதலையை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து கொடுக்க முடியும். மற்ற விடுதலைகள் எல்லாம் விடுதலை போல இருந்தாலும் அவைகள் போலியானவைகளே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விடுதலைகள் மெய்யான விடுதலையாய் இருக்காது, நிரந்தர விடுதலையாய் இருக்காது. ஆனால் இயேசு தருகிற விடுதலையானது மெய்யான ஒரு விடுதலையாக, நிரந்தர விடுதலையாக, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும் விடுதலையாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து மெய் விடுதலையை கொடுத்து விடுவிக்க முடியும். அந்த விடுதலை நிரந்தரமாகவும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பல்வேறு பாவங்களினூடாக அடிமைப்பட்டு, பல்வேறு வியாதிகள் வழியாக பலவீனப்பட்டு, பலவிதமான பிரச்சனைகளூடாக கடந்து சென்று யார் எங்களுக்கு விடுதலை தருவார் என்று கண்ணீரோடு அவரிடத்திலே ஓடி வந்த ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர்களை விடுதலையாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது 18 வருடமாக பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு கூனியான பெண் தேவாலயத்திற்கு வருவதை இயேசு காண்கிறார். ஆகவே அவள் மீது மனதுருகி அவளை அழைத்து, அவளை தொட்டு கர்த்தர் அந்த பலவீனத்திலிருந்து அவளை விடுதலையாக்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களில் இதை கூறுகிறது. இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவளை தன்னிடமாக அழைத்து அவளை தொட்டு அந்த பலவீனத்திலிருந்து அவளை விடுதலையாக்கி அவளை அனுப்புவதை பார்க்கிறோம். அன்று முதல் அவள் நிமிர்ந்து ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய போராட்டத்தினூடாக, எவ்வளோ பெரிய பிரச்சனையினூடாக, எவ்வளோ பெரிய பலவீனத்தினூடாக நீங்கள் கடந்து சென்றாலும் உங்களுடைய பலவீனத்தை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய வியாதியை மாற்றி உங்களுக்கு மெய் விடுதலையை தர இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே மெய்யான விடுதலையை தரும் இயேசுவை கவனித்து பார்த்து அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, மெய்யான விடுதலையை தர ஒருவரால் மாத்திரம் முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நீர் தருகிற விடுதலையை ஆண்டவரே, பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே சிக்கியிருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் பெற்று உங்கள் நாமத்தினால் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் பாவ அடிமைத்தனத்தில், வியாதி அடிமைத்தனத்தில், சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கிற பல்வேறு ஜனங்கள் உங்கள் நாமத்தினாலே விடுவிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மெய் விடுதலையை தருகிற உம்மை ஆண்டவரே நாங்கள் கவனித்து பார்த்து அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மெய்யான விடுதலை தரும் இயேசுவை கவனித்து பார்த்து அவர் தரும் மெய் விடுதலையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.